ஸ்ரீமத் பாகவதம் 46ஆம் பகுதி. அழகிய மானும் ஆசா பாசமும். பரதன் ஆண்ட பாரத தேசம் எல்லா வளங்களும் பெற்று நீர்நிலைகள் பெருகி மக்களுக்கு சிறு குறைவும் ஏற்படாமல் ஸ்வர்கலோகம் போலவே திகழ்ந்தது. நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த பரதன் விஸ்வரூபன் என்பவனின் மகளான பஞ்சஜனியை திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். பின் பல ஆண்டுகள் ராஜ்யத்தை நல்லபடியாக அரசாண்ட பரதன் இறுதியில் தன் கடைசி நாள்களில் கடவுள் சிந்தனையுடன் காலம் கழித்து மோட்சம் பெற ஆசை கொண்டான். நாடு, அரசாட்சி, அரண்மனை, செல்வ சுகங்கள், ஆசை மனைவி, பாசத்திற்குரிய மகன்கள் என்று எல்லா பற்றுக்களையும் அறுத்துவிட்டு தன் மகன்களிடம் அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு கானகம் சென்றான். கண்டகி நதிக்கரைக்கு சென்றவன் அங்கிருந்த புலகர் என்ற முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினான். அங்கிருந்தபடியே பகவத் தியானத்தில் ஈடுபட்டான். சொந்த பந்தங்கள், ஆசா பாசங்கள் என அனைத்தையும் உதறி எரிந்துவிட்டு வந்தவனின் வாழ்க்கையில் விதி வசீகரமாக விளையாடியது. ஒரு நாள் பரதன் நதியில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது கர்ப்பிணியான பெண்மான் ஒன்று அங்கே வந்தது. நதியில் தண்ணீர் பருகி தாகத்தை தீர்த்து கொண்டது. அப்போது திடீரென்று ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்க அதை கேட்டு மிரண்டு போன பெண்மான் தப்பி ஓடுவதற்காக தாவி குதித்தது. தவறி போய் ஆற்றில் விழுந்தது. அது பயந்து தாவும் போது அதன் வயிற்றிலிருந்த குட்டி பிரசவமாகி வெளியே கரையில் வந்து விழுந்தது. தண்ணீரில் விழுந்த தாய்மான் தத்தளித்தது. நீந்த முடியாமல் மூழ்கி இறந்தது. இதை கண்டு கொண்டிருந்த பரதன் மனம் வேதனை அடைந்தான். தாயை இழந்த மான் குட்டி பசியுடன் அல்லாடுவதைக் கண்டு துயரம் கொண்டான். அதை தானே வளர்க்க முடிவெடுத்து தூக்கி கொண்டான். ஆசிரமத்திற்கு அழைத்து போய் அன்புடன் அதை பராமரிக்க தொடங்கினான். மான்குட்டியின் அழகும் துள்ளலும் துடிப்பும் பரதனின் மனதை மிகவும் கவர்ந்தது. எனவே அந்த மான்குட்டியை பரதன் மிகவும் பாசத்துடன் பராமரித்தான். நாளடைவில் பரதன் மான்குட்டியின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டான். அதை குளிப்பாட்டுவது, உணவிடுவது, கொஞ்சி விளையாடுவது என்று நாள் முழுவதையும் அதிலேயே செலவிட்டான். எங்கும் எப்போதும் மான்குட்டியை தூக்கி கொண்டே அலைந்தான். இதனால் அவன் கடவுளை தியானிப்பதும் பூஜை வழிபாடுகள் செய்வதும் படிப்படியாக குறைந்து போனது. பரதனின் இறுதி நாள் நெருங்கியது. அவன் மரணம் அடையும் கடைசி தருணத்திலும் மான்குட்டியின் நினைவாகவே உயிர் பிரிந்தது. பரதன் அடுத்த பிறவியில் ஒரு மானாகவே பிறந்தான். 46ஆம் பகுதி நிறைவடைந்தது.